யூடியூப் நேருக்கு வணக்கம். இது 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம் நரி சிவமாட்டோம். வாங்கல வீடியோக்கள் போகலாம், ஏன்னா நிறைய இருக்குது. அதனால் டேரெக்டாக கோக்கிற வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நிறைய டீட்டெயில். ஓகே, நல்லா கேளுங்க. இப்போ ஏஎம்சி சென்டர் இருக்கு இல்லையா, இது வந்து ஏஎம்சி சென்டர் லக்னோவில் இருக்குது. ஆர்மி மெடிக்கல் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அது யூனிட் கோட்டாவில் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க. இதில் யார் யார் போகலாம்னா, எக்ஸர்விஸ்மேன் சன்னு, எக்ஸர்விஸ்மேன் பிரதரு, சர்வீஸ்மேன் பிரதரு, ஸ்போர்ட்ஸ்மேனு, விடோஸு எல்லாமே இதில் போகலாம். இதில் சரிங்களா? இப்போ பாருங்கள், ஆர்மியில் எக்ஸாமில் போயிடுச்சு, ஃபிசிக்கலில் போயிடுச்சு, எஸ்ஐயில் போயிடுச்சு, +2 எஸ்ஐஜிடியில் இன்னும் ஃபிசிக்கல் வரல, போட்டு குழம்பி கிடப்பீங்க. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, 12th படித்தவங்களுக்கு பயோமேக்ஸ், 12th படித்தவங்களுக்கு பாட்னி சுவாலஜி படித்தவங்களுக்கு அரியான வேலைவாய்ப்பு, சூப்பரான பாயிண்ட்டு. இதை வாங்க தெளிவாக வாங்க, உங்களுக்கு பிடிஎஃப் காமிக்கிறோமாங்க. இங்கே பாருங்கள், யூனிட் ஹெட் குவார்ட்டர்ஸ் கோட்டா வந்து எங்கேருந்து ஏஎம்சி லக்னோ, ஏஎம்சி லக்னோவிலேருந்து வந்திருக்கு பாருங்கள். எப்போ நடக்க போகுதுன்னா 4 நவம்பர்லேருந்து 6 நவம்பர் வரைக்கும், 4, 5, 6 நவம்பரில் ஏஎம்சி லக்னோவில் நடக்குது. இது பாருங்கள், இது யார் யார் போல் என்ன நடக்குது, என்ன எடுக்க போகிறாங்க, சோல்ஜர், டெக்னிக்கல் அண்ட் நர்சிங் அசிஸ்டண்ட் இதுக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு 4, 5, 6 எடுக்கிறாங்க. சரி, இதில் வந்து யார் யார் போகலாம் நல்லா கேட்டுக்குங்க. இதில் யார் யார் போகலாம் போட்டிங்கன்னு பேச்சிங்கன்னா பார்த்துங்க. இந்த வாங்க, சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங்க்கு வந்து பாருங்கள், இதுக்கு வயசு எவ்வளவு, 17லேருந்து 23 வரைக்கும் போகலாம். ஓகே, அடுத்து வாங்க, இது வந்து பாருங்கள், இது எப்போ பிறதுக்கு வேணால் 1 அக்டோபர் 2001லேருந்து 1 ஏப்ரல் 2007க்குள்ளே பிறந்தவங்க மட்டும்தான் போக முடியும். சரிங்களா? இதில் எந்த டவுட் வேணாம் உங்களுக்கு. அதேமாதிரி பாருங்கள், 12th பாருங்கள், இங்கே பாருங்க, இது என்னது, சோல்ஜர் டெக்னிக்கல் அண்ட் நர்சிங் அசிஸ்டண்ட்டு. இவங்க படிப்பு என்னென்ன தேவைப்படுதுங்க, 10+2, அதாவது வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா சயின்ஸு வித்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்டு இங்கிலீஷ், இதில் வந்துட்டு 50% மார்க் இருக்கணும் கண்டிப்பாக. டோட்டல் வந்து ஆவரேஜாக 40% மார்க் இருக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்துங்க நர்சிங், சோல்ஜர் நர்சிங்க்கு வருங்க. அதுக்கு அந்த அடுத்து +2 வந்து இன்டர்மீடியேட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும், சயின்ஸு வித்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, இது நர்சிங், இங்கிலீஷ், இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 50% மார்க்கு, டோட்டலாக 40% மார்க்கு. அது சரிங்களா? இதில் சந்தேகமே வேணாம். அடுத்து பாருங்கள், ஏஜ் நல்லா கவனிங்க, முக்கியம், இது ரொம்ப முக்கியம். 1 அக்டோபர் 2024, சரிங்களா? ஏஜ் லிமிட்டு 1 அக்டோபர் 2024க்குள்ளே அவங்களுக்கு இந்த டேட் இருக்கணும். 17 to 23 இருக்கணும். சரிங்களா? அதில் எதுக்குள்ளே பிறந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்குள்ளே இந்த டேட் சொல்கிறீங்களா, இப்போ எதுக்கு இந்த டேட்டுக்குள்ளே பிறக்கணும், அவங்க தான் போகணுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த இதை பார்ப்போம். 1 அக்டோபர் 2001லேருந்து 1 ஏப்ரல் 2000க்குள்ளே பிறந்திருக்கணும், அவங்க தான் போக முடியும். டவுட்டே வேணாம், நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? அடுத்து பாருங்கள், இது மற்றபடி ஃபிசிக்கல் உங்களுக்கு வந்து 5 கிலோமீட்ரு, 1.6 கிலோமீட்ரு, 5 minutes 45 செகண்ட் வரணும். அடுத்து ப்ளவுஸ் 10 எடுக்கணும். 10 எடுத்தால் 40 மார்க்கு, 9 எடுத்தால் 33 மார்க்கு, 8 எடுத்தால் 27, 7 எடுத்தால் 21, 6 எடுத்தால் பாஸு 16 மார்க், இவ்வளோ தான். சரிங்களா? ஆக்சுவலி ஃபிசிக்கல் மார்க் வராது, டெக்னிக்கல், கிளர்க்கு, நர்சிங்லாம் வராது, பட் எடுத்தாகணும் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி அடுத்து பாருங்கள், இந்த உங்களுக்கு டேட் அனுப்பி சொல்லியிருக்காங்க வருங்க. அதாவது வந்து உங்கள் டாக்குமெண்ட்லாம் வந்துட்டு, அதாவது வந்து எப்படின்னா, நல்லா கேட்டுங்க, உங்கள் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு 4 to 6 செலெக்ஷன் நடக்குது. 10th 12th படிச்சிருக்கணும். ஓகே, இது வந்து நர்சிங்கு, டெக்னிக்கலுக்கு எடுக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு படித்து, அதே மாதிரி உங்களுக்கு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து UHQ2024 gmail joinamc.in, இதில் போயிட்டு 15 செப்டம்பர் 2024லேருந்து 15 அக்டோபர் 2024 நீங்கள் அந்த டேட்டுக்கு உங்கள் எல்லாமே அனுப்பணும். என்னது, உங்கள் டிசி, மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, ஆதார் அட்டை எல்லாமே நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? இந்த இமெயிலுக்கு உங்களுக்கு அனுப்புனா தான் உங்கள் டாக்குமெண்ட் போகும், உங்களுக்கு கால் பார் வரும். சரிங்களா? அதில் முக்கியமாக என்னது, உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸ், உங்கள் எந்தெந்த நீங்கள் ரெக்கார்டு இல்லையா, அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்த லெட்ரு, உங்கள் டிசி, மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, ஆதார் அட்டை எல்லாத்தையும் கடன்னு நீங்கள் அந்த ஜிமெயிலுக்கு அனுப்பிச்சாச்சு தான். எதுக்குள்ளே எந்த டேட்டுக்குள்ளே அனுப்பணும்னு சொன்னேன், 15 செப்டம்பர் 2024லேருந்து 15 அக்டோபர் 2024 வந்தியாச்சுன்னா செலெக்ஷன் நவம்பர் நடக்க போகுதுங்க. அதுக்கு முன்னால் உங்களுக்கு இன்டர்வியூ வரும் இல்லையா,
இதெல்லாம் நீங்கள் அனுப்பிச்சா தான் உங்களுக்கு வந்து வரும். இதில் எந்த டவுட் வேணால் மறக்க வேணாம். சரிங்களா? அதேமாதிரி செலெக்ஷனுக்கு இந்த டிஸ்சார்ஜ் புக்கு, அஃபிடேட்டு, ரிலேஷன் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் எப்போ எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சந்தேகம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன டீட்டெயில் ஏதாவது தேவையில்லைன்னா ஏதாவது தேவை, ஏதாவது டவுட்னா என் ஃபோன் அதை பாருங்கள், இந்த கொடுத்துக்காங்க பாருங்க. ஃபோட்டோஸு 20 எடுத்துக்கங்க, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, பெனிஃபிட் சர்டிஃபிகேட்டு, அப்பாது டிஸ்சார்ஜ் புக்கு, டெஸ்ட் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டு இதெல்லாம் தேவை. பட்டு என்சிசிக்காரங்க ஏபிசி சர்டிஃபிகேட்டு, அதேமாரி ஸ்போர்ட்ஸு என்னென்ன வச்சுருக்கீங்க எல்லாம், ஸ்கூலுது, டிஸ்ட்ரிக் இது, நேஷ்னல் இது, காலேஜ் இது எல்லாமே வச்சுருப்பீங்க, எடுத்துகிட்டு போங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதில் மார்க் இருக்குங்க, அசால்ட்டாக விட்டு போகிறாங்க. இதெல்லாம் நிறையா இருக்குது உங்களுக்கு. நான் அதெல்லாம் பார்த்தாச்சுன்னு நமக்கு அதிகமாக டைம் இல்லை, உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, செலெக்ஷன் இருக்குது நம்மளுக்கு எய்ம்ஸ் சென்டரில். இது 12th படித்தவங்க போகலாம். இந்த பாருங்கள், நல்ல கவனிங்க, இந்த பார்த்துக்குங்க. UHQ 2024 Gmail join amc.in இதெல்லாம் அனுப்பணும். எந்த டேட்டுக்குள்ளே? 15 செப்டம்பர் 2024, 15 அக்டோபர் நேரத்தில் அனுப்பணும். உங்கள் டாக்குமெண்ட்டில் டிசி, மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, ஆதார் அட்டை, ஃபோட்டோ, அப்பாருடைய டிஸ்சார்ஜ் புக்கு, அந்த ரிலேஷன் சென்டரில் உங்கள் ரெக்கார்ட் ஆஃபீஸில் வாங்கின சர்டிஃபிகேட்டு, அன்மேரிட் சர்டிஃபிகேட்டு, போலீஸ் சர்டிஃபிகேட்டு எல்லாமே அனுப்பணும். இது எதாவது தெரியலன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா வீடியோ எல்லாம் சொல்ல முடியாது, உங்களுக்கு டைம் ஆகி போகும். நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க. எல்லா டீட்டெயில் வேணுமுங்க. எல்லாமே ஃபஸ்ட்டில் வந்து ஃபிசிக்கல் இருக்கும், அடுத்து வந்து டாக்குமெண்ட் வைக்க இருக்கும், அடுத்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், அடுத்து மெடிக்கல் இருக்கும், ட்ரெயின் ஏறுவீங்க. அவ்வளோதான். சரிங்களா? இவ்வளோதான். இது ஷார்ட்டாக சொல்லிட்டேன் உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன். இது ஏஎம் சென்டரில் செலெக்ஷன். சரிங்களா? 4 நவம்பர்லேருந்து 6 நவம்பர் 2024 செலெக்ஷன். இது 10th 12th படித்தவங்க போகலாம். அக்னிவீர் தான். ஏஜ் 17லேருந்து 23க்குள்ளே. சோல்ஜர்ஸ் டெக்னிக்கல், நர்சிங் எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து ஃபிசிக்கல், டாக்குமெண்ட்டு, எக்ஸாமு, மெடிக்கல் இருக்கும். இந்த மாதிரி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். இது வந்து லக்னோவில் பெரலி ரோட்டில் இருக்குது எய்ம்ஸ் ஸ்டேடியம், அங்கே நடக்குது. இது யூனிட் கோட்டா தான். அதே மாதிரி இதுக்கு எக்ஸர்வீஸ்மேன் சன்னு, சர்வீஸ்மேன் பிரதரு, ஸ்போர்ட்ஸ்மேனு, நேஷ்னல், ஸ்டேட்டு, காலேஜு, யூனிவர்சிட்டி, என்சிசி, ஏபிசி எல்லாம் சர்டிஃபிகேட் மார்க் இருக்குது, மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஆல் பெல்லை செட் பண்ணிக்கங்க. எங்கிட்ட வந்து SIGDக்கு ஃபிசிக்கல் நடக்குது. ஃபிசிக்கலுக்கு 5000 தான், 5000 ரூபா தான். உங்களுக்கு சாப்பாடு, தங்குறதுக்கு, ட்ரைனிங் எல்லாம் சேர்த்து. சரிங்களா? அதேமாரி இன்னிலேருந்து வந்து உங்களுக்கு ஆர்மிக்கு, போலீஸுக்கெலாம் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி SIGDக்கு வந்துட்டு கிளாஸ் நடந்துக்கிட்டு விருப்பம் மூலம் நம்ம சென்ற ஆளுங்களாம். சரிங்களா? இது வந்து சென்ட்ரல் ஆர்மி போலீஸ் அகாடமி, சிங்கம்நீர், சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்நீர் இருக்குது. உங்களுக்கு தேவையான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைனுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைனுக்கு ஷேர் பண்ணி எக்ஸர்வீஸ்மேன் சார் எக்ஸர்வீஸ்மேன் பூரா அலாட்டாங்க. எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாம் இந்த தகவல் தெரிவிங்க. எல்லா பிள்ளைகளும் படிச்சிருக்குங்க. அந்த பிள்ளைகள்லாம் போட்டோம். அருமையான ஒரு சான்ஸு. எக்ஸர்வீஸ்மேன் எல்லாம் அலாட் ஆகிட்டு இந்த வீடியோ பார்த்து பக்கத்தில் ஷேர் பண்ணி அவங்க ரெக்கார்ட் ஆஃபீஸுக்கு லெட்டர் வாங்கி இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணுங்கள். அருமையான செலெக்ஷன், அருமையான சான்ஸு. நல்ல பெனிஃபிட் இருக்குது. டெக்னிக்கல் நர்சிங் நல்ல சம்பளம், சொல்ல மறந்துட்டேன், நல்ல சம்பளம். ஜிடிக்கு இப்போ 30னா இப்போ உனக்கு 60 வரும். அப்படி அந்த மாதிரி நல்ல சம்பளம், நல்ல சர்வீஸு. இதில் இப்போ பெர்மனெண்ட்டாக வச்சுக்கிடுவாங்க. எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்புறதில்ல. நல்லா கவனிங்க. நீங்கள் டேலண்ட்டாக இருங்க. உங்களுடைய பெனிஃபிட்டை காமிங்க, உங்கள் உழைப்பை காமிங்க. கண்டிப்பாக உழைத்தவன் உயரப்படுவான், உழைக்காதவன் ஏமாறப்படுவான். இது யாருக்குமே தான். ஈவன் மை சன், என் மகன் கூட இதை தான், எல்லாத்துக்கும் இதே தான். ஓகேவா? இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி ஆல் பெல்லை செட் பண்ணினா மத்திய சர்க்கார், மாநில சர்க்கார் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு டான் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கல் நடக்குது, தங்குறதுக்கு கிளாஸ் நடக்குது. SIGD, ஆர்மி, போலீஸ்லாம் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. கோச்சிங் ஃபீஸு உங்களுக்கு வந்து இயர்லி 10,000. சாப்பாடுக்கு வந்து ஃபார் மந்த் 5,000. இது அவ்வளோதான். 10,000 நீங்கள் கட்டிக்கிட்டா வருஷத்துக்கு அப்புறம் படிச்சுக்கலாம், இங்கே தங்கிக்கலாம், ட்ரைனிங் பண்ணிக்கலாம். மாதம் சாப்பாடு 5,000 ரூபா தான். இல்லை சார் எனக்கு ஃபிசிக்கல் மட்டும் போதும் அப்படின்னா மாதம் 5,000 ரூபா. உங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங், சாப்பாடு, தங்குறதுக்கு எல்லாமே கொடுத்துருவோம், இன்க்ளூடிங் மெடிக்கல்னு பார்ப்போம். ஓகே? நான் நிறையா பேச விரும்பல, பெரிய வீடியோ ஆகிப்போச்சு. ஓகே? உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறைகளை சொல்லுங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகே? தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.